இதை சொல்லிட்டேன், கோயில் தலைவர் சொல்கிறேன், எங்கள்கிட்ட மக்கள் நம்ம போய் கேட்குறேன், கேஸை விடுவோம், முறைப்பாட்டை வாபஸ் பண்ணுவோம், தேவையில்லை, அம்மாதாட்சி வந்த காசு தேவையில்லை, மிச்சம் 9 லட்சம் வந்து ஒன்று களவெடுத்ததே மிகப்பெரிய குற்றம். நாளைக்கு மன்னிச்சு விட்டால் இன்னும் 10 கோயில் களவு போகும். நீங்களும் இதுக்கு பொறுத்து சொல்லுவோம், ஏன்னா மக்கள் எங்களை வீடுகள் எங்களை போகும். அதே சட்டத்தை நிறைவேற்றதுக்கு இந்த விஷயத்தை தட்டி கேட்ட 2 வெளிநாட்டு கூட அவர்கள் ஏற்கனவே பல கோடி நீங்கள வந்து கோயிலுக்கு அன்பளிப்பு செய்திருக்கு, அவருக்கு உரிமை இருக்குது, அதுக்காக சந்தித்தனம் செய்யும். அந்த ஐயாவை போய் அன்றைக்கு இரவு சந்திச்சு இதைச்சியா சந்தித்ததை கேட்டது, ஏன் ஐயா நீங்கள் நிர்வாகம் செய்ய வேண்டியதில்லை, நீங்கள் செய்வது நான் தொடர்ந்து நின்றேன். வன்முறை ஒன்று மேற்கொள்ளப்படல, சாதாரண மிரட்டலன்னு சொல்லி முறைப்பாடை போட்டு இன்றைக்கு அவையை கொண்டு வச்சு பெரும்பாடுபட்டு நான் பணையில் கொண்டு வந்திருக்கோம். லட்சக்கணக்கில் நிர்வாகம் 12 வருடமாக மாற்றப்படுகிறது. இதில் என்னென்னா உண்மையில நீங்கள் 2 வருடம் பொதுக்கூட்டம் நடக்கையில் சொன்னால் வழிபடுற சபையாக எங்களுக்கு கம்ப்ளைண்ட் தந்திருந்தால் நாங்கள் பார்த்துக்கிறோம். நீங்கள் இப்போ தந்திருக்கிறீர்கள், ரைட், நீங்கள் தந்திருக்கிறீர்கள், நான் நிர்வாகத்தையும் கூப்பிட்றேன். இதில் ஒரு எல்லாரும் பிறந்ததில்லை, சொன்னால் ஒரு 3-4 பேரை நீங்கள் யாருன்னு சொன்னீங்கன்னு சொன்னால் அவைகளையும் கூப்பிட்டு நிர்வாகத்தோட கதைச்சி போட்டு தான் அதுக்கு பிறகு அவைகள் சொல்கிறத வச்சுக்கொண்டால் அடுத்தது நான் என்ன செய்யலாம்ன்ற சொல்லக்கூடியதாக இருக்கிறேன். இல்லை, நான் வாரக்கிழமை கூப்பிட்றேன். எனக்கு 22 டிசிசி இருக்குது. வியாழக்கிழமை 29ஆம் தேதிக்கு நான் நிர்வாகத்தை உங்களில் எல்லாரும் நாங்கள் டிபார்ட்மெண்ட் டெவலப்மெண்ட் விசாரங்கள் தான் இருக்கணும். அதில் இருக்கணும் நீங்கள் உங்களோட திணைக்களத்துக்கு நீங்கள் அனுப்ப பண்ணால் அதை நாங்கள் நிர்வாக குழு கூட்டம் காலாகாலமாக கொழும்பு நடத்தப்படுது. தனியார் கோவில் இங்கே கோயில் கூடிய பெரிய ஒரு மண்டபம் 2 மண்டபம் கட்டப்பட்டது. அதை வந்து நீங்கள் இந்த முறை ஒரு மக்களுக்கு ஒரு முடிவு சொல்லுவாங்க. நிர்வாக குழு கூட்டம் பிரச்சனை இல்லாத நடந்து கொண்டு போகலாம். பிரச்சனை வரைக்கும் எங்களுடைய ஜிஎஸும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டிய நடக்கிறதுக்கு நாங்கள் போயிடலாம். இடத்துல மண்டபம் இருக்குது, மண்டபத்திலே வழி செய்யணும். கொழும்புல செலவழித்து கொண்டு கூட்டம் போட